ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னோட பசங்க வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போனது. அந்த ஸ்கூல் போகிறதுக்காக நாங்கள் என்னெல்லாம் ப்ரிப் ஒர்க் பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. இங்கே யூஎஸில் வந்து ஸ்கூலிங்லாம் ஃப்ரீ தான். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த சப்ளைஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும். லிஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு மெயில் பண்ணிடுவாங்க. நம்மளே வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்கூல்லையுமே வந்து நம்ம பணம் கட்டிட்டு அவங்களே வந்து அவங்களுக்கு வந்து வாங்கிக்குவாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் என்னோட பெரிய பையன் சொல்லியிருந்தான். ஸோ அதனால வந்து இந்த தடவை நாங்களே வந்து ஃபுல்லாகவே வாங்கியாச்சு. ஸோ 2 பேருக்கும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து அடிக்கடி இப்போ மழை பெய்யுது, வெதர்லாம் ரொம்பவே சேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி பசங்க வந்து அவங்களோட கிளாஸ் ரூம் டீச்சரெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. திறந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் வந்து டீச்சர்ஸ் பேரண்ட் மீட்டப்லாம் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது ஸ்கூலுக்கு அந்த சப்ளைஸை கொடுத்துட்டு அப்படியே என்னோட சின்ன பையனோட கிளாஸ் ரூம்லாம் வந்து அவனுக்கு காட்டிட்டு அவனோட டீச்சரெல்லாம் மீட் பண்ணுறதுக்காக நான் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு அவனுக்கு அந்த ஸ்கூலை வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பப்ளிக் ஸ்கூல் போகிறான். இவங்க தான் அவனோட டீச்சர். ஸோ அவனோட சப்ளைஸ் எல்லாம் அங்கே அவங்க வந்து எதாவது எங்கே வைக்கணும்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்து நம்ம வச்சிடணும். அவனோட கிளாஸ் ரூம் வந்து ஃபஸ்ட்டு கிரேட் வந்து போகிறான். அவன் வந்து இந்த இயர் வந்து ஃபஸ்ட்டு கிரேட் போகிறான். ஸோ அவனோட கிளாஸ் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். சப்ளைஸ் எல்லாமே பிரித்து நாங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தான் லோகன் வந்து. பட் அவனுக்கு வந்து அது பெருசாக வந்து காட்டிக்க மாட்டான். பட் அவனா கொஞ்சம் நர்வஸாக இருந்தான். அதெல்லாமே நாங்கள் வச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோட பெரிய பையனோட ஸ்கூலுக்கு வந்து இன்னொரு நாள் இருந்தது. அவங்க அப்பாவும் அவனும் போயிட்டு வந்தாங்க. நான் வந்து இவனை கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் நாங்கள் கிளாஸ் ரூம்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு வந்து நான் காட்டிகிட்டு இருந்தேன். எங்கெங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அப்புறம் கேஃபிடேரியா எது, என்ன நீ பண்ணணும் எல்லாமே அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கு வந்து இதெல்லாமே நான் காட்டிட்டு அவனோட கேஃபிடேரியா இதுதான் வந்து ஈகன் வந்து படித்த ஸ்கூலும். எலிமெண்ட்ரி வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஈகன் இங்கே தான் படித்தான். அவனோட கிளாஸ் டீச்சரோட நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னா வேண்டான்னா அதனால கிளாஸ் முன்னாடி நின்று லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். கருப்பு உளுந்து முளைக்கட்டி வச்சுருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. ஒரு 16 hours கிட்ட கருப்பு உளுந்த ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் ரொம்ப ஈஸியாக முளைக்கட்டுறது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அமேசானில் வாங்கினா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்தியாவில் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து இப்போல்லாம் கிடைக்கிது. அதில் வந்து முளைக்கட்டிட்டு பசங்களுக்கு வந்து காலையில் கஞ்சி செஞ்சுட்டு கொள்ளு வந்து சுண்டல் செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. அதனால் அந்த கொள்ளு தண்ணி வச்சு மத்தியானத்துக்கு ரசம் வச்சுக்கிட்டேன். கருப்புளுந்தில் வந்து முளைக்கட்டின கருப்புளுந்து, அரிசி, கொஞ்சமாக பூண்டு, உப்பு, மிளகு இதை போட்டு கஞ்சி செஞ்சு கொடுத்தேன். இது வந்து ரசத்துக்கு எல்லாமே போட்டு பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டு கையால் பசைஞ்சு விட்டு அதில் வந்து கொள்ளு தண்ணி, கொஞ்சம் புளி தண்ணி இதெல்லாம் ஊற்றி அதை வந்து நுழைச்சி வர வரைக்கும் வர வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளான ரசம் தான், தாளிக்க வேண்டாம். அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சுண்டல் செஞ்சுருந்தேன், கொள்ளு சுண்டல் அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து வெதர் ரொம்ப மாறி மாறி இருக்கனால ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பசங்களுக்கு வந்து சளி வருது. முடிஞ்ச அளவு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரியான ஃபுட்டில் வந்து அதை சரி செஞ்சுக்க வேண்டியதுதான். கொள்ளு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். நம்ம கொள்ளு சுண்டெல்லாம் வந்து பசங்களுக்கு கொடுத்தாலுமே வந்து ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மெயினாக வந்து இன்னர்ஸும் சாக்ஸும் வந்து நிறைய தேவைப்படும். அது மட்டும் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸு இதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாஷ் பண்ணி எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈகன் வந்து கிண்டர் கார்டன் படிக்கும்போது கொண்டு போன டிஃபன் பாக்ஸ். இது டிஃபன் பாக்ஸ் இத்தனை வருஷமாக எடுத்துகிட்டு போனது எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்காக இந்த தடவை இது வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக நானும் லோகனும் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் சாப்பிட்டுட்டு இருந்தது கினுவா சிப்ஸு. தட்டை மாதிரியே டேஸ்ட்டில் இருந்துச்சு. இங்கே சாம்ஸ் கிளப் அப்படின்ற கடையில் தான் வாங்கினேன். அது பேக்டு சிப்ஸ். அது என்னோட சின்ன பையன் வந்து சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிட்றதோட லிக்விட் ஃபுட்டாக இருக்கணும். அதுலேயும் இந்த சாக்கோ மில்க் அதெல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி குடிப்பான். அதுனா அவனுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் அமேசானில் வந்து பாட்டில்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். கிளாஸாக இருந்தால் உடச்சிருவான். பிளாஸ்டிக் நான் முடிஞ்ச அளவு வந்து குறைச்சிருவேன். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவனுக்கும் குடிக்குன்னு சொல்லிட்டு இது 2 பேக் வந்துச்சு. இதை நான் தண்ணியுமே வந்து நம்ம லஞ்ச் பேக்கில் ஒன்று பேக்கில் ஒன்று வச்சுடலாம். அதே மாதிரி நான் பாலுமே இதில் கொடுத்து விட்டுருக்கேன். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அவனுக்கு வந்து இந்த பாட்டில்ஸை. 2 மாதம் லீவில் நல்லா லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு டே மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எந்திரிக்கிறதுக்கு. அதனால தான் நான் போய் எழுப்பி விட்டுட்டு இருந்தேன். இல்லைன்னா அவனே எழுந்திரிச்சு அவன் ரெடி ஆகிடுவான். அதுவும் ஃபஸ்ட்டு டே வந்து ஈகன் மட்டும்தான் ஸ்கூல் போயிருந்தான். லோகனால் போக முடியல, ஃபீவர் இருந்ததுனால. அதுக்கப்புறம் அவனுக்கு லஞ்சுக்கு வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தான். மில்லட் நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். காலையில் வந்து பிரெட் டோஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக பால் வந்து குடிச்சிட்டு போனான். லஞ்சுக்கு வந்து நூடுல்ஸ் கேட்டிருந்தான். அதனால் வந்து மில்லட் நூடுல்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ் வந்து நான் நிறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகே தான். மைதா நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வீட்டு மில்லட்லாம் மிக்ஸ்டுனால இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. ஏன்னா டேஸ்ட் மேக்கரோட தான் சேர்ந்து வருது. அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான், எது வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம குக் பண்ணி கொடுத்தாலே நல்லா வருது. நான் வந்து எண்டில் கொஞ்சம் எக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்பப்போ கொஞ்சம் பெரியவனானோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு லஞ்செல்லாம் சாப்பிட்றேன். இல்லைன்னா இதோட கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவான். இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிருக்கு அவனுக்கு. 7th கிரேடோட ஃபஸ்ட்டு டே அவனுக்கு இன்னைக்கு. சின்னவனுக்கு ஃபீவர்னால போகலை. அதுதான் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தானுங்க. இவன் பாவமாக இருந்துச்சுன்னு நானும் போகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நாங்கள் வந்து அவனை பப்ளிக் ஸ்கூல் எப்படா போவான்ட்டு காத்துட்டு இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு டேவே அவனால் போக முடியல ஃபீவர்னால. நெக்ஸ்ட் டே போனான். ஸோ நான் அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 2017 நாங்கள் திரும்ப யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஈகன் வந்து கிண்டர் கார்டன் போன நாட்களே தெரியல. இப்போ 7th கிரேடு ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது குழந்தைங்க வளர்றதை பார்த்து. அதே சமயம் நாள் எப்படி இவ்வளோ வேகமாக போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே லோகன் ஸ்கூலுக்கு போனால் எந்திரிச்சு அவனை வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட வச்சு அவனுக்கு சாப்பிட அனுப்புறதுக்கு கரெக்டாக இருந்தது. லோகனுக்கு வந்து 7 o'clock வந்து அவன் ரெடியாக இருக்கணும். 7:05 பஸ் வந்துடும். அதனால வந்து அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேன்றனால பால் குடிச்சிட்டு அப்புறம் லஞ்சுக்கு வந்து குட்டி குட்டியாக தோசை, ரெட் சட்னி வச்சுருந்தேன். ஒரு யோகர்ட் வந்து வச்சுருந்தேன். இந்த யோகர்ட் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து சாம்ஸ் கிளப்பில் நான் இங்கே வாங்கினது. எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா லைட்டாக குளிர்ற மாதிரி இருந்தது. அதனால் திரும்ப உள்ளே போயிட்டு ஃப்ளீஸ்லாம் போட்டு திரும்ப வேறு ஷூ வந்து மாற்றி கொஞ்சம் முன்னாடியே கிளம்புனனால நம்ம மாற்றி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். எலமெண்ட்ரி ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நம்ம பேரண்ட் வந்து கூடவே நிற்கணும். அவங்க பஸ் ஏற்றி விடும்போதும் சரி, ஸ்கூல்லேருந்து வரும்போதும். மெயினாக வந்து அந்த கிண்டர் கார்டன் 1st கிரேட் பசங்களுக்கு வந்து கூட நிற்கணும் நம்ம. 1st கிரேட் வந்து ஃபைனலாக லோகன் வந்து போயிட்டான். அவனுக்கு வந்து இது ஒரு மெமரியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.